வணக்கம் நண்பர்களே. தற்போது அதிமுகவில் நிலவி வரும் குழப்பத்திற்கு மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் என்றும், தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியாக இருக்கின்ற கட்சிகள் அதிமுகவின் இணையுள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தன. ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் அதிமுகவில் கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகள் கூறியிருந்தாங்க. இந்த ஒரு சூழல் பார்த்தோன்னா மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் தற்பொழுது டெல்லி மேலிடம் கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக வாய்ப்பே கிடையாது என்பது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தற்போது உணர்ந்து விட்டதாகவும், ஏனென்றால் ஈரோட்டுக்கு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக தோல்வி அடைந்தது மிகப்பெரிய ஒரு தோல்வி என்று நாம் கூறலாம். இதுவரைக்கும் அதிமுக வேட்பாளர்கள் இத்தனை வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது கிடையாது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவில் டெபாசிட் கூட இழக்க முடியாத அளவிற்கு இதுவரை எந்த ஒரு வேட்பாளரும் தோற்கவில்லை என்றுதான் வரலாற்றில் கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் திட்டமிடுதல் சரியாக இல்லாத காரணத்தினால் தான் இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்றும், மதுரையில் 230 கோடி செலவில் மாநாடு நடத்தியிருந்தார். ஆனால் 6 உயிர்கள் பலியானது. அதில் பார்த்திங்கன்னா மிச்ச மீதியாக பார்க்கும் பொழுது சரியான திட்டம் சரியான திட்டமிடாதல், இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கெட்டுப்போன உணவுகளை தொண்டர்களிடம் கொடுத்துருக்குறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அவர்களை திட்டி தீர்த்தும் பன்னீர்செல்வத்திற்கு இது சாதகமாக இந்த ஒரு செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கிறத கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக டெல்லிக்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்பது விமர்சனமாக பேசப்பட்டது. எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை அழைத்து செல்லாமல் தனியாக டெல்லிக்கு சென்றார்? மேலும் அமைச்சர் அவர்களிடம் என்ன கூறினார் என்பதை தற்போது தகவல்களை கசிந்திருக்கிறது. டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் சந்தித்து டெண்டர் முறைகேடு, அது மட்டுமல்லாமல் கொடநாடு வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளையும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பண விநியோகம் செய்வதற்கான ஒரு தொகையும் கேட்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கின்ற எதையும் அமைச்சர் அவர்கள் செய்ய முடியாது என்றும், தேர்தலின் செலவை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இது தற்போது விமர்சனமாக தான் பேசப்பட்டு வருகிறது. கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி விட்டு போகும் நிலைமை வரும் என்பதை அண்ணாமலை அவர்கள் மறைமுகமாக கூறியிருக்கிறார். தற்போது அதன் சொன்னபடியே நிர்மலா சீதாராமன் கோவையில் வந்த பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலேயே அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 2 பேர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவு இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்களது வேலுமணி அண்ணன் அவர்களின் ஆதரவு பாஜகவிற்கு எப்பொழுதுமே இருக்கிறது என்பதை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணி அவர்களை கண்டித்ததும் குறிப்பிடத்தக்கது. அனைத்துமே பன்னீர்செல்வம் அவர்கள் வருவதால் இனிய பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக தலைமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடிய விரைவில் வரும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.